நான் பாப்பா குட் ஈவினிங். பேட் ஈவினிங். என்ன பேட் ஈவினிங்? என்ன திரும்ப குக்கிங் சேனலா? நான் என்னமோ பார்த்துட்டு இருக்கேன். என்னடி நோட்ஸ் எல்லாம் என்னடி வச்சிருக்கிற? நோட்ஸ் வச்சு எழுதிட்டு இருக்கியா? அவங்க சொல்றத நான் எழுதுறேன். இப்போ என்ன அது? என்ன குமுதா பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. இந்த வார குக்கிங்கான ப்ரிப்பரேஷனா? அவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. எதுக்கு கோவமா இருக்கிறப்ப? என்னடி பிரச்சனைப்ப? என்னாச்சு? வந்ததுல இருந்து வீடியோ எடுத்தாலாவது நல்லா பேசுவேன்னு நினைச்சேன். என்ன ஜெண்டா போடுறியா மனசுக்குள்ள? ஜெண்டோ நீ வீடியோ எடுக்கணும்னா சொல்ல, அதுக்கேற்ற மாதிரி நான் பேசுறேன். நீ வீடியோ எடுக்கிறதே சொல்லல, நீ யாராவது கேமரா தூக்கிட்டு வந்துட்டான். என்னயா எப்போ எடுக்கிறது தானே? சாட்டர்டே சண்டே வீடியோ எடுத்து தானே நம்ம வீக் ஃபுல்லாக போடுறோம். சரி எடு, நான் மூடி வச்சிட்டேன். என்ன பண்ணணும் இப்போ? என்ன பண்ணணும்னா ஏதாவது நீ சமைக்கிறத சொல்லு. ஏன் கோவமா இருக்க? ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை? சொல்லணும்னு அவசியம் இல்லை. உனக்கு தெரியாதா? இத்தனை வருஷம் என் கூட இருக்க, 1.5 வருஷமா கூட இருக்கும், ஒன்றும் தெரியாது நான் எதுக்கு கோவப்படுவேன், எதுக்கு இது பண்ணுவேன்னு ஒன்றுமே தெரியாதா? என்னடி ஆச்சு? நீ சொன்னாலே விளங்காது, நான் என்ன பண்ணுன்னு. ஆமா, உனக்கு எதுவுமே விளங்காதுதான், உனக்கு ஒண்ணுமே புரியாது. மந்த புத்தியா? என்ன ஆச்சு சொல்லு. சரி என்ன ஆச்சு? எதுக்கு கோவப்படுற? என்ன ஆச்சு சொல்லு. உண்மையான லவ் இருந்தா நான் எதுக்கு கோவப்படுறேன் அப்படின்னு சொல்லு. நேத்து நான் கோவப்பட்டேனா? இன்னைக்கு காலைல கோவப்பட்டேனா? கல்யாணம் பண்ணுவியா? within few minutesல நான் ஏன் கோவப்படுறேன்? within few minutesல நான் எதுவும் பண்ணலையே. என் போனை தான் யார்ட்டி பேசவும் இல்லையே. எப்படி என்ன பார்த்த போன்ல? உன் ப்ரௌசிங் ஹிஸ்டரி எல்லாம் பார்த்தேன். நமிதா நேவல் ஹாட், தமன்னா தைஸ் ஹாட், அனுஷ்கா லீக்ட் வீடியோ ஹாட். எதுவுமே பேசல யார்ட்டையுமே நானு. என்ன பார்த்த? இன்னைக்கு ஃபுல்லா ரீல்ஸா உனக்கு அனுப்பிட்டு இருந்தேன். அது நீ சட்டை பண்றதில்ல நான் சொல்ல முடியாது, பண்ணிருக்க. ஆனா எல்லாத்தையும் சிரிக்கிற மாதிரி போட்டிருக்க. ஆனா உன் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எல்லாம் போய் குரூப்புக்குள்ள போய், அதுவும் குரூப்புக்குள்ள போய் மெயினா யார் யாருதெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தோன்னே அதில் லைக் போடுறது என்ன, அப்படி போடுறது என்ன, இது சிரிப்பு எமோஜி போடுறதுன்னு. பாப்பா ஏன் நீ அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீல? வாழ்க்கைக்கு தேவையான தத்துவமான ரீல்ஸ் நீ அனுப்புறது பூமர் ரீல்ஸா இருக்கு. 18+ ஆன ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு லைக் போடுற. அப்படி சொல்லாத. நீ போடுறது பூமர் ரீல்ஸா இருந்துச்சு, அதனால நான் சிரிக்கிறது போட்டேன். நீ மனசுக்கு ஒண்ணுன்னு அதெல்லாம் நான் இன்னைக்கு என்ன உனக்காக நீ இந்த மாதிரி சில்லற விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட தெரியுது? உன் மனசை நான் எவ்வளோ புரிஞ்சு வச்சிருந்தா இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு. என்ன யாரை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? ஒரு கல்யாணம் பண்ணதுக்கே வழிய காணோமோ, இதுல இன்னொரு கல்யாணம் வேற. அந்த மாதிரி விஷயத்துல நான் பண்ண மாட்டேன். ஆஃபீஸ்ல என்னையவே கீப்பா தான் வச்சிருக்காங்க. இவன் டம்மி தான் போட்டிருக்கு. நான் என்ன பார் ரெட்ரோ படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்திருக்கேன் உனக்காண்டி. வெல்கம் டு டிடி அட்ராசிட்டி. தூ கேவலமா பண்ற நாயே. இதுதான் நீ முதல்ல சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு இப்போ வந்துட்டு என்ன பண்ணி அக்காவோட சுயரூபம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. இப்போ இதுதான் இந்த மாதிரி நிறைய ஹிடன் கேமரா வச்சா அக்காவை நிறைய கண்டுபிடிக்கலாம். நம்ம ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். அது வந்து இவனுக்கு நம்ம ஹஸ்பண்டுக்கு அனுப்புகிறோம். அனுப்பிட்டு இவங்க சட்டை கூட பண்ணாமல் அப்படி இருந்தால் நமக்கு எவ்வளோ கோவம் வரும். அதுவே இவங்க அனுப்பி நம்ம எதுவுமே பண்ணலன்னா இவங்களுக்கு சுத்தமாக கோவம் வராது. ஆனால் நமக்கு அப்படி இல்லைல்ல, நமக்கு கோவம் வரதானே செய்யும். அனுப்புறது பாப்பா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ரீல் அமைச்சேன்னா எப்படி இருக்கு பார்க்கறது கூட நீ டைம் தர மாட்டேன். அதே நிமிஷத்துல இவங்க ஃப்ரெண்டும் அனுப்புறாங்க, அதை போய் பார்த்து லைக் போட தெரியுது. ஆர்டின்லாம் போட தெரியுது. ஆனா நான் அனுப்புற வீட்டுக்கு வீடியோக்கு ஆர்டின்லாம் போட தெரியல. அதுக்கு நம்ம ஆர்டினோட உண்டா? எப்படி ஆர்ட் வச்சிருக்கான் பாரு. பாதி ஏன் ஹார்ட் பாதி ஹார்ட் ராச்சல்லும் ஒழுங்கா வைடா. வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். வர வழியில கிளம்பலையாடி பாப்பா? என்னடி 10ஆம் கிளாஸ் பிள்ளை எழுதுற மாதிரி எழுதிட்டு இருக்க யூடியூப் பார்த்து? என்ன எங்க கிளம்பணும்? நான் இப்பதான் ரெசிபிக்கு ரெஃபரன்ஸ் இப்பதான் வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ்லாம் சொன்னோம் நம்ம. நான் நினைச்சேன் நீ சும்மா என்ன கன்வின்ஸ் பண்ணதுக்கு தான் எடுத்துட்டு இருக்க அப்படின்னு நினைச்சேன். அதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்க? கிளம்பலாம். உண்மையாவா சொல்ற? ஆமா நிஜமா தான் சொன்ன. பொய் சொல்லுவானா? டிக்கெட் போட்டிருக்கேன் 8:30க்கு மூவி. நீ 8:30க்கு மூவி இருந்தது தெளிவா சொன்ன மாதிரி 8:30க்கு மூவி இருக்கு பாப்பா, இனி வரணும் அப்படின்னு நீ கிளம்புறத நீ பாட்டுன்னு குளிச்சுட்டு இப்படி வந்து நான் நினைச்சேன் நீ அழுக்கு பாண்டியா இருந்திருக்க, இன்னைக்கு குளிப்ப அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன். பாவி கிளம்புடி போலாம்டி. சரி ரெடியா கிளம்பு, சீக்கிரம் போலாம் நம்ம. சரி 8:30 மணிக்கா? ஆமா 8:30 மணி. சீக்கிரம் ரெடி ஆயிரு. 8:05 ஆகுது. இப்போ வந்து சொல்லுங்க 8:20. நான் 7:30 7:35 சொல்லிட்டு இருக்கிறேன். நீ தான் ஏதோ லூசு நினைச்சு எழுதிட்டே இருக்கிற கண்டதை.
சரி அப்படியே ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இருக்கா ரெசிபிக்கு. சீக்கிரம் வாடி போலாம்டி. ரொம்ப குஷியோ. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பாரு இதோட முடிச்சுப்பேன் அப்படின்னு நினைச்சிடாத. இதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்தோடனே புல் ஸ்டாப் வச்சு கம்மா போட்டு கண்டினியூ பண்ண தெரிஞ்சு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. என்னடி அதான் இப்போ டிக்கெட் போட்டாச்சு சமாதானம் ஆயிடு. இனிமேல் நீ என்ன ரீல் அனுப்பிச்சாலும் நானும் ஹார்ட்டின் போடுவேன்டி. நோ, அது என் தலைவர் மூவினால நான் பார்க்க வரேன். பார்த்து வந்து அந்த அந்த நேரத்துக்கு குஜல் ஆகிட்டு வந்து ஒன்று திட்டுவேன். இதெல்லாம் நியாயமே இல்லை தெரியுமா? இதெல்லாம் நியாயத்தை பற்றி நீ கேட்கலடா, நீ சொல்லாத நியாயத்தை பற்றி. ஒரு ரீலுக்கு லைக் போடாததுலாம் ஒரு குத்தப்பாடி. நீ ரீல் அனுப்புறேன், நான் அதுக்கு லைக்கும் போடாம எதுவுமே பண்ண. சரி நம்ம பஞ்சாயத்து அப்புறம் வச்சுக்குப்போம். மணி ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பிட்டு வா போகலாம். நம்ம போமா போகலாம். நைட்டு படத்துக்கு போகிறது 8:30 படம் போகிறதுக்கு 8:15 கண்ணில் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிய. எந்த காலத்தில் நம்ம ரெடி ஆகும்? இந்த முடிஞ்சிட்டு போட்டு பொட்டு வைக்கலன்னா அப்படியே சலாம் வலைக்கும் அது மாதிரியே இருக்குடி. வலைக்கும் சலாம். எப்படித்தானோ ரெட்ரோன உடனே அப்படியே சைலண்ட் ஆயிட்டடா குட்டா நீ. இல்லைன்னா இன்னைக்கு என்ன ஒரு வழி பண்ணியிருப்பீல. 3 மணி நேரம் கழிச்சு வந்து உனக்கு இருக்கு வெயிட். என்னத்துக்கு? நான் அவ்வளோதான். இப்போ ஒரு மூஞ்சி வச்சிருந்திய காட்டு. டேய் என்னடா மூஞ்சி இது? நீடு இது பிக்கி போங்கி. போமா போகலாம். ஸோ ரெட்ரே இல்லை ரெட்ரோ. சரிடா சூர்யா கங்குவா மாதிரி ஆயிடாதுல்ல பேசும்போது அதெல்லாம் படுத்துறது. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. Shut up and come girl. See get here boy. வா போ. எல்லாம் எடுத்தாச்சா? கிளம்புமா? வேற என்ன இருக்கு? போன் படம் நல்லா இருக்கும்ல? டிக்கெட் உண்மையிலே புக் பண்ணல. ஏய் வாடி அது எத்தனை தடவை கேட்படி. டிக்கெட் சத்தியமாக புக் பண்ணியிருக்கேன். வா ஃபஸ்ட்டு சீன் தான் நல்லா இருக்கும். இப்படியே ஆட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதையும் மிஸ் பண்ணிடுவோம். இல்லை ஏய் படமே சூப்பர்டா, சூப்பராக இருக்கும்டா. வாடா போவோம்டா. நான் குட் பேட் அக்லிக்கு வந்தேன்ல, லவ் சொன்னேனா. வா இந்த படம் நல்லா இருக்கும், வா பார்ப்போம். ஸோ ரெட்ரோ கனிமா பார்ப்போம். ஸோ ஒரு வழியாக வந்தாச்சு தேட்டருக்கு. ஏன் லேட்டாக போகலாம்? சீக்கிரம் போடுமா? ஸோ நோவா சினிமாஸ் டிராகன் மார்ட் ரெட்ரோ ரெடியா? 3 hours later. நான் பாப்பா படம் எப்படி? ரெட்ரோ எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. இல்லை ஆக்சுவலாக கங்குவோட நல்லா இருக்கு. சூப்பர் படம். சூர்யாவுக்கு ரெட்ரோ இல்லை ரீஇன்ட்ரோ. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் நிஜமாவே சொல்லணும்னா சூர்யா ஃபேன்லாம் இல்லை நான். ஆனாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக இருந்துச்சு. நான் சூர்யா ஃபேன் தான். அவன் படமே நல்லா இருக்கும்பா. நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குடா. மனசார சொல்லு. மனசார நல்லா இருக்கு. நான் உனக்கு கட்டாயப்படுத்துற மாதிரி இருக்கு. இல்ல அப்படிலாம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு ஆமாம் பிடிச்சிருந்தது. அதில் இருக்க பாட்டு அப்புறமா 15 நிமிஷம் இருக்குமா அது கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டேன். ஆமாம் அந்த பாட்டோட சிங்கிள் ஷாட் சூப்பராக இருந்துச்சு. அது செம்மையாக நடிச்சிருந்தானுங்க. இடவெல்லாம் விட்டது மன்னிச்சிருமாக்கா. வாங்கடே ரீஸ்டார்ட். நீ ஆட்ரி ருக்மணி ஒரு டைலாக சொல்லி இவளை பேச வைக்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம். அவங்க எல்லா ரீல்ஸ்லயும் சொல்றீங்களா அண்ணா பாவம் அண்ணா, எல்லா டைலாக்கும் இவன் சொல்லி கொடுக்குறது. அதுலயே தெரிஞ்சிருக்கு. கட் பண்ணி தான் இவன் போட்டு. அதில் 15 நிமிஷம் உன் கனவுலையெல்லாம் நினச்சி பார்க்க முடியுமா? முடியாது. ஆனாலும் அதில் இருக்கிற எல்லாருமே அவ்வளோ மனப்பாடம் பண்ணி அதை ஆக்ஷன் பண்ணி அடுத்து ஐயோ அம்மா என்னென்னு ஒரு இது சொன்னவங்க கூட நான்லாம் சொல்ல மாட்டேன். எடிட் பண்ணும் போது தான் எனக்கே தெரியும் இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு. யூடியூப் ஆரம்பிக்கும் போது தான் எனக்கே தெரியுது எவ்வளோ கஷ்டம் இருக்குது அதுலலாம். பாவம் தான் எடிட் இருக்கும் உனக்கு. ஆனால் நல்ல படம். ஆமாம் நல்ல படம், நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி யோசிச்சுருந்துருக்கலாம். என்னன்றது நல்லா தாங்க எல்லாமே நல்லா இருந்தால் ஆஸ்கார் வாங்கிருமல்லோ. இல்லையே நல்லா இருந்தால் நல்லா இப்போ இருக்கும். கருத்துள்ள படம் நீங்கள் எதுவுமே இல்லை. படம் பார்க்கணும் என்டர்டைன்மெண்ட்காக, அவ்வளோதான். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால சூர்யா சார் நடித்ததை தேட்டரில் நான் பார்த்துட்டேன். நான் இது செகண்ட் டைம் பார்க்குறேன். கங்குவா ஃபர்ஸ்ட் இல்லை, இது செகண்ட் டைம் சூர்யா நடி. சரி அப்புறம் என்ன படம் முடிஞ்சிருச்சுல, அடுத்து என்ன பிளானு? நாளைக்கு சண்டே வேறு, இங்கே தானே இருக்குது. ஏதாவது போய் வாங்கிட்டு வருவோம் மீனோட. இதனால தான் எங்களை மாதிரி சூப்பர் மார்க்கெட்டுக்கு இருக்கிற இடமா படம் பார்க்க வரணும். கீழே பாருங்க ஃபுல்லாக சூப்பர் மார்க்கெட். ஆமாம். ஸோ நம்ம கீழே போகிறோம், மீன் வாங்குறோமா கறி வாங்குறோமா? ஏதாவது வாங்குவோம் சாப்பிடுவோம்.
மீன் வாங்கினா இவ சமைக்கணும், அதுக்கு அவளுக்கு வலிக்குது, அதனால கறி வாங்கலான்னு என் தலையை கழுவிட்டு இருக்கா. மீன் தான் இந்த வாரம் ஃபிஷ், இந்த வாரம் மீன் வாரம். நோ வாரம்ல இல்லை, இந்த வாரம் மீன் வாரம். ஸோ நாங்கள் மீன் வாங்க போகிறோம். நாளைக்கும் சரிடாமா, நானும் தானே சாப்பிடுவேன். ஸோ மீன் வாங்க போகிறோம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு. போலாம். வாங்க போகலாம்ல, இல்லை நம்ம தான் போகணும், வா. நம்ம தான் போகணும். ஸோ மீன் கடைக்கு வந்தாச்சு. ஸோ நாளைக்கு பாப்பாவின் சமையல் மீன் குழம்பு. வெல்கம் டு திவுஸ் கிச்சன் வித் மீன் குழம்பு. வாங்க மீன் குழம்பு திவுஸ். வாங்க சாப்பிடலாம். என்ன மீன் வாங்கின? மீன் பேர் மட்டும் நீ சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். நீ ஒரு மீன் கடைக்காரின்னு நான் ஒத்துக்கிறேன். பரக்கோடா, லேடி ஃபிஷ். லேடி ஃபிஷ் பரக்கோடா. லேடி ஃபிஷ் வந்து இது, லேடி ஃபிஷ்னா கேர்ள் ஃபிஷ். கேர்ள் ஃபிஷ். மேல் ஃபிஷ் வந்து இல்லை, இங்கே கடல்லே இல்லையா. பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் கிடையாது. இப்படிலாம் சொல்ல மாதிரி பேர் பாரு, பாரு பேர் என்னங்க போட்டிருக்காங்க. இப்போ நீ லேடி ஃபிஷ். ஊர்லனா பொம்பளை மீன் தாங்க கேட்பீங்க. பொம்பளை மீன் பொம்பளை மீன் 1/2 கிலோ. ஸோ லேடி ஃபிஷ் 1/2 கிலோவும். வரக்கூடாதுன்னா ஷீலா அப்படின்னு சொல்லி வாங்குவீங்க. ஆமாம். அப்போ இது எனக்கு தெரியல ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு, வெள்ளைக்கிழங்கான்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போட்டு விடுங்க, நான் கரெக்டாக சொன்னேன். லேடிஸ் ஃபிஷ்ஷா? இதை அப்பிட போகிறேன் நானே. ஆம்பளை ஃபிஷ் ஃபிஷ்ஷில் கூட ஆம்பளை ஃபிஷ் வாங்க முடியல என்னால். சி ஓகே, மீன் வாங்கியாச்சு, அவ்வளோதான். ஆசைப்படி லேடி ஃபிஷ் தான்டா எல்லாம் என் ஆசைப்படி. ஒரு வழியாக லேடி ஃபிஷ் வாங்கியாச்சு. லேடி தான் வாங்க முடியல. எங்கேயோ உனக்கு மச்சம் இருக்கு. A few moments later. எங்க போறோம்? இப்போ எங்கே போகிறோம்? வீட்டுக்கு தான் போகிறோம். எல்லாம் வாங்கியாச்சு. ரெட்ரோ படம் பார்த்தாச்சு, மீன் வாங்கியாச்சு. மீன் கூட சேர்ந்து வேற ஏதோ காய்கறின்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி ஒரு 80 கிராம்ஸ்க்கு பில் அடிச்சாச்சு. வேற இது நம்ம 80 கிராம்ஸ் பில் அடிச்சாச்சு. அப்படிலாம் நான் இதுல பதிவு பண்ண சொல்லல. அப்புறம் என்ன? அப்புறம் என்ன நேரம் இங்க போறேன், வீட்டுக்கு போறேன்ற நான் சொல்ற இடத்துக்கு நீ காரை விடு. எங்க எதுக்கு? மணி 12:30 பாப்பா. வீட்டுக்கு போய் தூங்குற வழி பாப்பா. ஞாயிற்றுக்கிழமை பார்க்கிங் கிடைக்காது. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நான் யாரு? நீ யாரு? நான் உன் பொண்டாட்டி. சரி, நான் சொல்றதுதான் நீ கேட்கணும். குடும்பத்தை நடத்துறது யாரு? நீதான். நானு. சேவிங்ஸ்ல வச்சுக்கோன்னு சொல்றது யாரு? நீதான். இந்த 80 கிராம்ஸ் அடிச்சு வச்சது யாரு? நீதான். அந்த நான் தான். என் பேச்சதான் நீ கேட்கணும். நான் எங்க சொல்றேன்னா அங்க நீ காரை வெயிடா விடு. வெயிடா விடவா? ஆமா, இனிமேல் தான் சொல்ல தெரியல உனக்கு. ஒன்ன நம்பி நான் எங்க வெயிடா விடுறது வண்டிய? அப்சர்வ் பண்ணிக்கிட்டல. அந்த மாதிரி பக்குவ நிலைமை நான் பொண்டாட்டின்னு உன் கூட இருந்திருக்கேன்ல, அதுல நீ அப்ரிஷியேட் பண்ணி என்ன பெருமைப்படுத்து. எங்கடி போனோம்? எங்க போ? மேப்பும் உனக்கு ஒழுங்கா பார்க்க தெரியாது. எங்கடி போலாம்? இதை நான் சொல்ல மேப் எனக்கு பார்க்க தெரியாது. 12:30 பாப்பா. வீட்டுக்கு போவோம் பாப்பா, படம் பார்த்துட்டு.